சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். ஃபாலோ ஜீசஸ் சிறுவர் ஊழியம் வழங்கும் சத்தியம் உங்களுக்குள்ளே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்த இறைமகனாம் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளின் நிகழ்வை பேராசிரியர் செல்வராஜ் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாதுகாக்கிற தெய்வம் என்கிற தலைப்பில் தியானிக்கும்படியாக நாங்கள் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். நோவாவின் குடும்பத்தை நீர் பாதுகாத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரும் உமக்குள்ளே பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. நிகழ்ச்சியின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தம்பி தங்கச்சி, பாடல் வீட்டில் பேரலாமா? இந்த நாளிலும் பிரான்சிஸ் என்னை பாடுவாங்க, அக்காமார் ஆக்ஷன் பண்ணுவாங்க. நீங்களும் அவளோடு சேர்ந்து பாடல் பாடி ஆக்ஷன் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்களா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? வெரி குட். தம்பி தங்கச்சி, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? பாதுகாப்பு. இன்னைக்கு வெளியில் போகிறோம், வீட்டுக்கு வரோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறீங்க இல்லையா, கடைக்கு போகிறீங்க, எல்லா இடத்துலையுமே நமக்கு பாதுகாக்க, நம்மை பாதுகாக்க ஏசப்பா ஒருத்தர் தான் இருக்கிறார். இந்த பாட்டில் யாரை ஏசப்பா எப்படி பாதுகாத்தார் அதை குறித்து இப்போ இந்த பாட்டில் நாங்கள் பாட போகிறோம். சரிங்களா? நல்லா கவனமாக கேட்குறீங்களாம்மா? குட், வெரி குட். ரைட் தம்பி, போலாமா? ஆக்ஷனை பார்க்குறீங்களா? வெரி குட். நோவ பேழைக்குள் வந்திடுவாத்து, நோவ பேழைக்குள் வந்திடுவாத்து, வாத்துக்குள்ள வாத்து நீ ஓடி வந்திடுவாத்து, வாத்துக்குள்ள வாத்து நீ ஓடி வந்திடுவாத்து. இருக்கும் கொக்கு இப்போ அவசரம் என்ன அதுக்கு? மக்கா இருக்கும் கொக்கு இப்போ அவசரம் என்ன அதுக்கு? இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு, பூமியில் மழையும் பெய்வதற்கு, பூமியில் மழையும் பெய்வதற்கு. மக்கா இருக்கும் கொக்கு இப்போ அவசரம் என்ன அதுக்கு? மக்கா இருக்கும் கொக்கு இப்போ அவசரம் என்ன அதுக்கு? நல்லா கவனிங்க தங்கச்சிலாம். சின்ன தம்பி தங்காய், நீ ரட்சிப்பின் பேழைக்குள் வந்திடுவாய். சின்ன தம்பி தங்காய், நீ ரட்சிப்பின் பேழைக்குள் வந்திடுவாய். காலம் இல்லை உணர்ந்திடுவாய், காலம் இல்லை உணர்ந்திடுவாய். வருகைய சமீபம் அறிந்திடுவாய், இயேசு வருகைய சமீபம் அறிந்திடுவாய். சின்ன தம்பி தங்காய், நீ ரட்சிப்பின் பேழைக்குள் வந்திடுவாய். சின்ன தம்பி தங்காய், நீ ரட்சிப்பின் பேழைக்குள் வந்திடுவாய். தம்பி தங்கச்சி, சூப்பராக பாட்டை நல்லா கவனிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ
நம்ம எல்லாருமாய் எழுந்து நின்று இந்த பாடலுக்கு ஆக்ஷன் பண்ண போகிறோம். நாங்கள் ஆக்ஷன் பண்ணுறோம், நீங்களும் ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. ஓகேயா? ஆக்ஷன் பண்ணலாமா? வெரி குட். ரைட் தம்பி, போலாமா? ஆக்ஷனை பார்க்குறீங்களா? வெரி குட். வாத்துக்குள்ள வாத்து நீ ஓடி வந்திடு வாத்து, வாத்துக்குள்ள வாத்து நீ ஓடி வந்திடு வாத்து. மழை பெய்ய போகுது வாத்து, இப்ப மழை பெய்ய போகுது வாத்து. நோவ பேழைக்குள் வந்திடு வாத்து, நோவ பேழைக்குள் வந்திடு வாத்து. வாத்துக்குள்ள வாத்து நீ ஓடி வந்திடு வாத்து, வாத்துக்குள்ள வாத்து நீ ஓடி வந்திடு வாத்து. மக்கா இருக்கும் கொக்கு இப்போ அவசரம் என்ன அதுக்கு? மக்கா இருக்கும் கொக்கு இப்போ அவசரம் என்ன அதுக்கு? இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு. பூமியில் மழையும் பெய்வதற்கு, பூமியில் மழையும் பெய்வதற்கு. மக்கா இருக்கும் கொக்கு இப்போ அவசரம் என்ன அதுக்கு? மக்கா இருக்கும் கொக்கு இப்போ அவசரம் என்ன அதுக்கு? நல்லா கவனிங்க தங்கச்சிலாம். சின்ன தம்பி தங்காய் நீ ரட்சிப்பின் பேழைக்குள் வந்திடுவாய். சின்ன தம்பி தங்காய் நீ ரட்சிப்பின் பேழைக்குள் வந்திடுவாய். காலம் இல்லை உணர்ந்திடுவாய், காலம் இல்லை உணர்ந்திடுவாய். வருகைய சமீபம் அறிந்திடுவாய், இயேசு வருகைய சமீபம் அறிந்திடுவாய். சின்ன தம்பி தங்காய் நீ ரட்சிப்பின் பேழைக்குள் வந்திடுவாய். சின்ன தம்பி தங்காய் நீ ரட்சிப்பின் பேழைக்குள் வந்திடுவாய். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த பாட்டுல தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அந்த மனுஷன் பேரு நோவா. வேலையை கட்டுப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஏன் கட்டணும், எதுக்கு கட்டணும்னு கேட்காம தேவன் சொன்ன உடனே அந்த பேழையை கட்டி முடிச்சான். என்ன ஒரு கீழ்ப்படிதல் பத்தியா? அதை வைத்ததான ஒரு சூப்பரான ஒரு பாட்டை இப்போ உனக்கு கற்றுக் கொடுக்க போறோம். ஓகேயா? கேட்க ஆசையா? குட். ஓகே தம்பி தங்கச்சிமா, பாட்டை கவனிக்கிறீங்களா? ஆக்ஷனை பாருங்க பார்க்கலாம். வெரி குட். நோவா தாத்தா பெரிய பேழை செய்தாரு, கொப்பேறு மரத்தினால பேழை செய்தாரு. நோவா தாத்தா பெரிய பேழை செய்தாரு, கொப்பேறு மரத்தினால பேழை செய்தாரு. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரமாய் பேழை செய்தாரு. 300 முழ நீளம், 30 முழ அகலம், 30 முழ உயரமாய் பேழை செய்தாரு. நோவா தாத்தா பெரிய பேழை செய்தாரு, கொப்பேறு மரத்தினால பேழை செய்தாரு. எஸ், நல்ல உச்சமா கைதட்டி. மழையை பாத்திராத நோவா தாத்தா எதுக்காக பேழை செஞ்சீங்க? மழையை பாத்திராத நோவா தாத்தா இதுக்காக பேழை செஞ்சீங்க. கர்த்தர் சொன்னார் கீழ்ப்படிந்து நான் பேழையை கட்டினேன், காக்கப்பட்டேன். கர்த்தர் சொன்னார் கீழ்ப்படிந்து நான் பேழையை கட்டினேன், காக்கப்பட்டேன். தம்பி தங்காய் நீயும் கீழ்ப்படிந்திட்டாள், கர்த்தர் உன்னை தினமும் பாதுகாப்பாரே. தம்பி தங்காய்
நீ கீழ்ப்படிந்திட்டால் கர்த்தர் உன்னை தினமும் பாதுகாப்பாரே. ரோலியே, அழகா பாட்டை நல்லா கேட்டுட்டீங்க. இப்போ என்ன செய்கிறோன்னா எழும்பி நிற்க போகிறோம், அருமையாக செய்ய போகிறோம், ஆக்ஷனோடு கூட பண்ண போகிறோம். செய்யலாமா? எழும்பி நிற்கலாமா? ஓகே தம்பி, தங்கச்சிமா, செய்யலாமா? எல்லாருமா ரெடியா? நோவா தாத்தா பெரிய பேழை செய்தாரு, பேரு மரத்தினால பேழை செய்தாரு. நோவா தாத்தா பெரிய பேழை செய்தாரு, கொப்பேரு மரத்தினால பேழை செய்தாரு. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரமாய் பேழை செய்தாரு. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரமாய் பேழை செய்தாரு. நோவா தாத்தா பெரிய பேழை செய்தாரு, கொப்பேரு மரத்தினால பேழை செய்தாரு. மழையை பார்த்திராத நோவா தாத்தா எதுக்காக பேழை செஞ்சீங்க? மழையை பார்த்திராத நோவா தாத்தா எதுக்காக பேழை செஞ்சீங்க? கர்த்தர் சொன்னார், கீழ்ப்படிந்து நான் பேழையை கட்டினேன், காக்கப்பட்டேன். கர்த்தர் சொன்னார், கீழ்ப்படிந்து நான் பேழையை கட்டினேன், காக்கப்பட்டேன். தம்பி தங்காய், நீ கீழ்ப்படிந்திட்டால் கர்த்தர் உன்னை தினமும் பாதுகாப்பாரே. தம்பி தங்காய், நீ கீழ்ப்படிந்திட்டால் கர்த்தர் உன்னை தினமும் பாதுகாப்பாரே. பாட்டு ஆக்ஷன்லாம் சூப்பர் தானே? இப்போ மனப்படாசனத்தில் போக போகிறோம். ஹாய் சில்ட்ரன்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நீங்கள் ஆக்ஷன் சாங்லாம் பார்த்தீங்க. எங்களுக்கு அப்புறம் நாங்கள் வந்து நிறைய வசனம்லாம் சொல்லி கொடுத்தோம்ல. தொடர்ச்சியாக 4 வசனம் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடிக்கு வரோம். இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்டோட நான் ஸ்வீட்டியோடு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி தரப்போகிறேன். வசனம் படிச்சுக்கலாமா சில்ட்ரன்ஸ்? தம்பி தங்கச்சி, வேத வசனத்தை வந்து நம்ம வந்து மனசில் படித்து ரொம்ப அதை வந்து தியானித்து அதை ஜெபிச்சா நமக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம். என்ன ஸ்வீட்டி, கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஆமாம் அங்கிள். நீ டெய்லி வசனம் படிப்பியா? எத்தனை வசனம் படிப்பேன்? நான் 5 அதிகாரம் வாசிப்பேன். ஓ ஸ்வீட்டி, பார்த்தியா 5 அதிகாரம் வாசிக்கிறா. நீங்களாம் வாசிக்கிறீங்களா? காலையில் எழுந்து வாசிக்கணும். நீ வாசிக்கிறீல்ல? எப்போ வாசிக்கிறேன்? நான் அதிகாலையில் எழுந்து வசனம் வாசிக்கிறேன் அங்கிள். ஓ ஸ்வீட்டி, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கால. நீங்களும் அப்படி ரொம்ப நல்ல பிள்ளைங்களா வசனம் வாசிக்கணும், சரியா? சரி ஸ்வீட்டி, இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி தர போறீங்க? உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன அங்கிள்? நம்ம ஒரு நாள் ட்ராவல் பண்ணும்போது நம்ம வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல? அதில் நம்ம 2 பேருமே காப்பாற்றப்பட்டோம்ல. நம்மளை யார் காப்பாற்றினா? நம்மளை வந்து கடவுள் தான் காப்பாற்றினாரு. ஆமாம். அப்போ சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குது தெரியுமா? சங்கீதம் 91:4. சங்கீதம் 91:4. நீ சொல்லு பார்க்கலாம். சங்கீதம் 91:4. அது சொல்லலை, அதில் என்ன வசனம் இருக்குன்னு சொல்கிறேன். அதில் வந்து வசனம் இருக்குது. சேட்டை கிடையாது. நம்ம வந்து அதில் ஒரு வசனம் இருக்குது. அதில் வந்து கர்த்தருடைய பாதுகாப்பை பற்றி இருக்குது. அங்கிள், ஆமாம் 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 அங்கிள். அவர் தமது சிறகுகளாலே. ஓ சிறகுகளாலே. அங்கிள் என்னம்மா மறந்துட்டியா? சரி, நான் வந்து சார்ட்டில் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். பிள்ளைங்களுக்கு வந்து அதில் வந்து வசனத்தை சொல்லித்தரேன், சரியா? நீ வந்து நான் நாளைக்கு நெக்ஸ்ட்டு வசனம் ஒன்று சொல்லித்தர போகிறோம்ல, அதுக்கு ரெடியாகி ப்ரிப்பேர் ஆகி வா. நான் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் உன்னை கூப்பிட்றேன், சரியாம்மா? எல்லாரும் சில்ட்ரன் பாய். இதுக்கு ஸ்வீட்டிக்கு பாய் சொல்லிடுங்க. நம்ம சார்ட்லேருந்து அந்த வசனத்தை நம்ம படித்து நம்ம சொல்லிடலாம், சரியா? பாய். வேதத்தில் பிள்ளைகளா சங்கீதம் 91:4 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், சரியா? கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு எப்பவுமே தேவை. அதுதான் பைபிள் வசனம் சொல்லி தருது. நம்ம இந்த வசனத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டில் எழுதிட்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாமா?
இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க. என்னடா தப்பாக எழுதியிருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் கரெக்டாக வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு லெட்டரையும் கரெக்டாக பாருங்க. அந்த தம்பி பார்த்துட்டான். தம்பி அந்த அனுப்பல. தங்கச்சி நீ அவனுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, நீ பாரு. அவர் கரெக்டு, அவர். அப்புறம் ட்ரை பண்ணு. தமது சி லாஸ்ட் எழுத்து ஃபஸ்ட்டை போடு, மாற்று. சிறகுகளாலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அப்புறம் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். சங்கீதம் 91:4. தம்பி தங்கச்சி, அப்பா அம்மா அவங்க வெளியே போகிறான்னா அவங்களுடைய பாதுகாப்பு வந்து கர்த்தர் தான். சரியா? வாலிப தம்பி தங்கச்சி, நீங்களும் வண்டியில் கொஞ்சம் வேகமாக தானே போகிறீங்க, கண்ட்ரோலாக போங்க. ஆனால் உங்களுடைய திறமையினால் நீங்கள் பாதுகாப்பாக இல்லை. யாருடைய திறமையினால்? வசனம் என்ன சொல்லுது? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சரியா? எப்போவுமே அவருடைய பாதுகாப்பதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய வசனம் சொல்கிற மாதிரி இதை மனப்பாடமாக நீங்கள் டெய்லி வாசித்து வெளியே போகும்போது வசனத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் உணரலாம். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வசனத்தோட உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்களோட விடைபெறுகிறேன். சரியா? நன்றி. தம்பி தங்கச்சி, நாடகம் உனக்கு பிடிக்கும்ல? இப்போ நம்ம அன்னைமாருடைய ஒரு நாடகத்தை பார்க்க போகிறோம். ஓகே? ஹே இன்பராஜ். வரதராஜ், கிளாஸுக்கு வந்துட்டியா? ஆமாம், கிளாஸுக்கு வந்துட்டேன். சரி, ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? கண்டிப்பாக பண்ணிட்டேன்னு. ஆனால் என்னப்பா, காத்து தான்ப்பா வருது எனக்கு. காத்தா வருதா? ஆமா. ஐயோ, என்ன பிராக்டிஸ் பண்ணப்போ? அப்போ நீ பண்ணிட்ட. சார் வந்தோட கேட்க போறாரு. அதையும் கேட்க அது 12 மணி வரைக்கும் பிராக்டிஸ். அப்புறம் 12 மணி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணனா எவன்டா அது நரி மாதிரி ஊழ விடுறவன் சொல்லி பக்கத்துல ஓடி வந்துட்டான் ஒருத்தன். அப்போ உனக்கும் வரல? ராகமே வரல. என்ன செய்ய எனக்கு ஒண்ணுமே ஐயோ, பார்த்த மாதிரி இருக்க. இன்பராஜ் தானே? ஆமா, வரதராஜ். அதேதான். என்ன மறந்துட்டீங்களே இப்படி? நல்லா பார். எல்லாம் மூக்கு கண்ணு காது எல்லாம் அப்படி இருக்கு. எப்பா, என் பேர் தாசன்பா. ஓ தாசன். ஓ தாசன். ரொம்ப நாளா வெளியூர்ல இருந்தேன். சரி, ஊருக்கு வந்தேன். எங்க அப்பா எனக்கு, ஏன்பா இப்படி தெண்டச்சோறு மாதிரி இருக்க, பக்கத்து ஊர்ல சம்பூர்ண யோக்கியநாதன். சம்பூர்ண யோக்கியநாதன்ல சம்பூர்ண ராகநாதன். ஓ ராகநாதன். எனக்கு முன்ன பின்ன தெரியும்ல, தெரியாதுல. அவர்கிட்ட போய் நீ சங்கீதம் படி, பாட்டு பாடுறது எப்படின்னு கற்றுக்கோ. என்ன பண்றது, நான் எப்படி போவேன்னு கேட்டேன். எங்க அப்பா சொன்னாங்க, நம்ம ஊர்ல 2 பேர் போக்கத்து போய் அந்த சங்கீத வித்வான்ட்ட போய் படிச்சுட்டு இருக்காங்கப்பா, அந்த போக்கற்றவர்கள் யாருன்னு போய் பார்த்து அவங்க கூட போ அப்படின்னு சொன்னார். எங்கேயும் தேடாதீங்க, நாங்க போக்கத்தவர்கள் நாங்க 2 பேர் தான். நாங்க 2 பேர் தான். எங்க முகரை பாருங்க. போக்கற்றவர்கள்னா போக்கை கற்றவர்கள் அப்படின்னு மரியாதை. அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? மேனேஜ்மெண்ட் ஆகும். சரி, நீங்க அப்பதான் சங்கீதம் படிக்கீங்களோ? அவர்கிட்டே தான் படிக்கிறோம். சரி, ஆனா சங்கீதம் தான் வர மாட்டேங்குது. என்ன பண்ண? அது போக வந்துருப்பா. ஆமா, பஸ் எப்போ வரும்? நம்ம போகணும்ல. ஆமா, ஹெலிகாப்டர் வரும் உனக்கு. பஸ்ஸா? ஏய் சொல்லுடா. இங்க இருந்து கொடிநடையா அப்படியே நடந்து போய் அப்படி சுத்தி ஒரு சுத்தி வந்துட்டு அவங்க ஊர் வந்துரும். அந்த பக்கமா போகணுமா? இல்ல இப்படியே போயிருவோம். காட்டுக்குள்ள நடந்தே போகணும். உடம்புக்கு ஆரோக்கியம். நாங்க அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். சரி, முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். தினமும் அந்த காட்டு வழி தான் வருவீங்களோ? ஆமா ஆமா. காட்டை சுத்தி பார்த்துட்டே வரும். ஏய் அங்க பாரு, அங்க தெரிந்து பாரு ஒரு குடிசை. அம்மா, அது யாருது தெரியுமா? சொல்லு அவனுக்கு. ஏ நம்ம வாத்தியாருடைய தான். நீ தேடி வந்தியே அவருடைய வீடு. எப்பா, ஏன் அந்த மனுஷங்களோட அவர் வாழ மாட்டாரோ? அவரு சன்னியாசி மாதிரி இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு. அதனாலதான் சங்கீதம் சும்மா குபு குபுன்னு ஓடி வருது. இந்த மாதிரி ஞானிகளுக்கெல்லாம் நேரடியா ஞானம் கிடைக்குன்னா இந்த மாதிரி தனியா தான் இருக்கணும். தனியா தான் இருந்தாதான் யோசனை வரும். சரி வாங்க போ. அவர் அனிமையில இனிமை காண்றாரு. அவரு அங்க தானே மூங்கில் வீட்டுல தானே? அங்க இல்ல, அவரு இருக்கிற வீடு மட்டும்தான் இங்க. அவர் பாட்டு சொல்லி கொடுக்கிற இடம் எங்கடா? அங்க 1 கிலோமீட்டர் தள்ளி ஊருக்குள்ள. அப்படியா? என்னப்பா இப்படி ஊருக்குள்ள? இப்பா, வேற சார் வந்து நல்ல குணம் தானே? சாரு தங்க குணம். சொல்ல வேண்டியது விட்டம் பத்தியா? என்ன சொன்னோம்?
அவர்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம். என்னது? எதை சொன்னாலும் ராகத்திலேயே சொல்லணும். எப்படி சொன்னாலும் ஐயோ, ராகத்துல மட்டும்தான் சொல்லணும். எங்க அப்பாவுக்கே ராகம் வராது, எனக்கு எங்க ராகம் வரப்போகுது? யாருக்கு தான் ராகம் வருது? அவருக்கு ஒழுங்கா வருதான்னு தெரியல. வா, சரி, அவரு அட்ரஸ் சொல்ல. அட்ரஸா? இன்னத்தை எப்படி சொல்ல அட்ரஸ்? address இந்த புதுசு புதுசா கேட்க. போஸ்டர் போட போறேன், அவருக்கு லெட்டர் போட போறேன். எப்பா எங்க அப்பா போற வழியில எங்க சித்தப்பா வீடு இந்த ஊர்ல தான்ப்பா இருக்கு. சரி, கீழோரம் இருக்குது. அவர்கிட்ட போய் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். சரி. சொல்லிட்டு நேரா வந்துடுதேன். வழக்கமா அவன் குணத்தை காமிக்காம பத்தியா? லீவு போட ஐடியா எடுக்கான். இவன் ஸ்கூல்ல படிக்கும் போதே அடிக்கடி லீவ் போட்டுக்கிட்டே இருப்பான். என்னத்த சொல்லி? கேட்டா என்ன காரணம் சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? என்ன காரணம் சொல்லுவான்? என்ன சொல்லுவேன்? தாத்தா சேர்த்து விட்டு. தாத்தாவை எத்தனை தடவை காலி பண்ணிருப்பான் தெரியுமா? 25 முறை. பூர்ணாதி யோக்கியர் வந்தார் செம்பெடுத்து உள்ளவை. நீ 50 தடவை லீவ் போட்ட அப்படி. சரி, என் ரகசியம் தெரியுமா? இந்த சிகப்பு செங்கல் வீடு வந்தான் போனான் தெரு, அதுதானே? அதேதான். அது எப்படி அட்ரஸ் உனக்கு தெரியுது? எங்க அப்பா சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு கூட தெரியல. முன்ன போங்க, நான் வாரேன். பரவாயில்ல, சரி, நமக்கு சரி, பரவ வந்தாலும் அட்ரஸ் கண்டுபிடிச்சிருக்கான். கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கான். வா போ. சரி சரி சரி. ஏய், சார் வந்துருவாரு. வணக்கம். தத்தம் தருகிறதாம், தத்தம் தருகிறதாம், தத்தம் தருகிறதாம் உள்ளே. இன்றைக்கு பாடம் சொல்லி தருகிறேன். சா சரிகம சரிகம சா சா சரிகம சரிகம சா. சார் வணக்கம். யார் நீ, யார் நீ, எதற்காக இங்கு வந்தாய்? உனது பெயர் என்ன? என் பேர் தாசன் சார். சங்கீதம் படிக்க வந்திருக்கேன். என்னிடத்தில் எது சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ராகத்தில் சொல்ல வேண்டும். உனது பெயர் தபல அசல். தாங்கிறதா இருக்கிறேன். ஐயா, இன்றைக்கு பாடம் சொல்லி தருகிறேன். சா சரிகம சரிகம சா சா சரிகம சரிகம சா 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 சனிதா சா 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 சனிதா. இன்றைக்கு பாடம் முடிந்து விட்டது. இன்று போய் நாளை வாருங்கள். சரி. நன்றி ஐயா. என்னடா நீ எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ராகத்துல சொல்லணும்னு சொல்லி இருக்கு. நீ அவர்கிட்ட போய் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜாக்களை மறந்துட்டுடா. ஃபர்ஸ்ட் டேங்க, அதனால ரொம்ப டென்ஷனான ஆளு. நான் ஒழுங்கா பண்ணிடுவேன். ஒழுங்கா பார்த்துக்கிறேன். எல்லாம் சாபம் போட்டு வரோ. அஜிஜியோ, அது மறந்துட்டேன். சாபம் போட்டா எனக்கு இப்படியா மீசியை வளர்த்து. அதான பார்த்தேன். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார்ல, அது சாரா டீச்சரா? ஓ, அதுல வேற உனக்கு சந்தேகம் வந்துட்டா? அடே, அவர் நம்ம சாருடா. பார்க்க தான் டீச்சர் மாதிரி இருப்பாரு, ஆனா அவர் பக்கா சாரு. அப்படியா? சரி சரி, அப்ப நாளைக்கு நான் வந்துருந்தேன். நாளைக்கு எப்போ, எத்தனை மணிக்கு? காலைல 9 மணிக்கு.
வந்துருதேன். கரெக்டா வந்துரு. எனக்காக அந்த மரத்தடியில் நில்லுங்க. எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் எதை சொல்லணும் ராகத்தோட. அதை மறந்துடாத மெயினா. சரி சரி லேட்டாம வந்துரு. வந்துருதானே? சரி போயிட்டோம். இன்பராஜ், ஏ வரதராஜ், பாய்ச்சோ ஒரு 5 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணக்கூடாதா? இப்படி ஒரு நண்பர்கள். ஐயோ சார் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. நான் என்ன பண்றது? வேகமா நடந்து போவோம் காட்டுக்குள்ள. இந்த ஊருக்கு போறதுக்கு இப்படி இது சாருடைய மூங்கில் வீடுல தீ பிடிச்சு எரியுது. ஐயோ எங்க சார் வீடு தீ பிடிக்குது, யாராவது வாங்க. ஐயோ தீ தீ. காட்டுக்குள்ள கொண்டு இப்படி தனியா வீட்டை கட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அங்க போயிட்டாரு. நான் இப்போ போய் அவரை கூட்டு வரணுமே. ஐயோ சீக்கிரம் போ, சீக்கிரம் சீக்கிரம் ஓடணும். ஐயோ ஐயோ எம்மடி, நான் என்ன பண்ணுவேன்? தலை போற விஷயம்னாலும் அவர்கிட்ட பாட்டாலாம் பாடி விஷயத்தை சொல்ல வேண்டி இருக்குது. அவர் வீடு மூங்கில் வீடு தீப்பிடிச்சு எரியறத நான் எப்படி சொல்ல போறேனோ? கடவுளே எனக்கு ராகத்தை தாரும், என்னை காப்பாற்றும். சரி ராகம் வர மாட்டேங்குது. டேய் நம்ம தாசனை இங்க பாத்தியா? அவங்க ஊர் சுத்திட்டு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு லேட்டா வருவான். எப்பவுமே அவன் லேட்டா தான் வந்துகிட்டு இருக்கான் பாத்துக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். தபல தாசன் எங்கே? வணக்கம் பையாச்சி ஐயா. ஏன் 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 இவ்வளவு தாமதமாக வந்தாய்? குபு 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 குபு. ஏய், மோகன ராகத்தில் பாட வேண்டும். குபு 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 குபு. ஆ, குபு 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 குபு. தாங்கள் வீட்டில் ஏய், தாங்கள் வீட்டில் தாங்கள் வீட்டில் குபு 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 குபு. தாங்கள் வீட்டில் ஆ, தாங்கள் வீட்டில் தாங்கள் வீட்டில் ஓ தாங்கள் வீட்டில் குபு 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 குபு. தீ தீ. ஏய், தாங்கள் வீட்டில் தீ 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 குபு 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 குபு. தீ 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 ஆ தீ 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 தீ. உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் குபு 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 குபு. தீ 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 தீ. எரிந்து கொண்டிருக்கிறது சரிகம பதனி எரிந்து கொண்டிருக்கிறது. ஓ ஆ எரிந்து கொண்டிருக்கிறது. யார் வீட்டுல? உங்கள் வீட்டில் என் வீட்லயா? உங்கள் வீட்டில் ஏய், என் வீட்டுல தேடி எப்படிடா? எல்லாமே எரிந்து நாசமாய் போனதே. தாசா, என் வீடு தேறுகிறதை இப்படியான சொல்லணும்? தாங்களிடம் எதை பேசினாலும் ஐயோ, இப்படி எல்லாம் எரிஞ்சது நாசமா போச்சு. இதுக்கு காரணம் நான் தானே. எப்படி வதத்தானே? தம்பி தங்கச்சி, நோவா தாத்தா பேழையை பார்க்கணுன்னா உனக்கு ஆசையாக இருக்குல்ல? இந்த நோவா தாத்தா எப்படி பேழையை செய்தாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பைபிள் சம்பவமாக கேட்க போகிறோம். வணக்கம் அன்பு பிள்ளைங்களே, நல்லா இருக்கிறீங்களா?
சரி, இன்றைக்கும் நம்ம கடவுள் அருமையாக இந்த நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. பைபிளில் ஆதியாகமம், அதாவது தொடக்க நூலில் உள்ள 6, 7, 8 இந்த 3 அதிகாரத்தில் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முந்தி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு தந்த பைபிள் மூலமாக எங்களுக்கு பல காரியத்தை கற்றுத்தாரீங்க. அதை நாங்கள் சரியாக புரிஞ்சு உங்கள் விருப்பத்தின்படி நாங்கள் நடக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். போன தடவை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆதாம், ஏவாள், அவங்களுக்கு அடுத்து காயின், ஆபேல், இப்படி பிள்ளைகள் பிறந்தாங்க. கிட்டத்தட்ட ஆதாம் ஏவாளை பற்றி சொல்லப்போனால், ஆதாம் எத்தனை வருஷம் இந்த பூமியில் உயிரோடு இருந்தாங்க தெரியுமா? ஆதாமை படைக்கும்போது ஆதாம் சாகவே கூடாதுன்னு தான் ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அவர் தவறு செஞ்சதுனால அவர் சாவை எதிர்கொள்ள வேண்டியதாயிருச்சு. ஏன்? அவர் எதை போய் சாப்பிட்டுட்டாங்க? நன்மை தீமை, சாவை உருவாக்குகின்ற பல மரத்தை போய் சாப்பிட்டதுனால. அப்படி இருந்தும் ஆண்டவர் ஒரு மேலே அன்பு வச்சு அவர் 930 வருஷம் ஆதாம் அண்ணன் உயிரோட வாழ்ந்தாங்க. அதாவது 1000 வருஷத்துக்கு 70 ஆண்டுகள் தான் குறைய. அப்படி இருந்த ஆதாமுக்கு எவ்வளோ பிள்ளைகள் பிறந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க 400 பிள்ளைகளாவது ஆதாம் ஏவாளுக்கு பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த காலத்தில் எப்படி திருமணம் பண்ணாங்கன்னா, அவங்க ஆதாம் பிள்ளைகளுக்குள்ளேயே தான் திருமணம் பண்ணாங்க. இந்த ஆதாம் ஏவாள் அவங்க பிள்ளைகளை தவிர இந்த பூமியில் வேற எவருமே கிடையாது. சிலர் கற்பனை பண்ணுறீங்க, ராட்சதர்கள் இருந்தாங்க, வேறு யாரோ இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பூமியில் ஆதாம் ஏவாள் அவங்க பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளை தவிர வேற ஒருவருமே கிடையாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஆதியாகமத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தின் பகுதிக்கு நம்ம வரப்போகிறோம். அங்கே என்ன நடக்குது? நீங்கள் முதல் வசனத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை பார்ப்பீங்க. தேவகுமாரர்கள், மனுஷகுமாரத்திகள் அப்படிங்கிற வார்த்தையை பார்ப்பீங்க. இப்போ சிலருக்கு ஒரு பெரிய சந்தேகம், தேவகுமாரன் மேலேருந்து யாரும் வந்தாங்களா? கிடையவே கிடையாது. இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, ஆதாமை ஆண்டவர் நேரடியாக உருவாக்கினார் இல்லையா? அதனால் அந்த காலத்தில் ஆண்கள் எல்லாரையுமே தேவகுமாரர்கள் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. பெண்களை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? மனுஷன்ல இருந்து மனுஷி உருவானதுனால பெண்களை முழுவதும் மனுஷகுமாரத்திகள்னு சொல்லுவாங்க. இந்த பேர் தான் நிலைச்சிருந்துச்சு. அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்களை முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால தான் தேவகுமாரர்கள். பெண்களை எப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க? அவங்க மனுஷன்லேருந்து உருவானதுனால மனுஷகுமாரத்திகள்னு சொன்னாங்க. ஆண்டவர் படைக்கும்போதே எப்படி படைச்சாரு? ஆணும் பெண்ணுமாகத்தான் படைச்சார். யாருக்குமே ஆண்களுக்கு பெண் குணத்தையோ பெண்களுக்கு ஆண் குணத்தையோ ஆண்டவர் படைக்கவே இல்லை. ஆணும் பெண்ணும் என்ற 2 இனத்தை தான் படைச்சாரு. அப்படின்னா வேறொரு இனம் பூமியில் இருக்க வாய்ப்பே இருக்குதா? கிடையவே கிடையாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண் ஆணாக வாழ வேண்டும், பெண் பெண்ணாக வாழ வேண்டும். பெண் ஆணாக மாறுவதற்கான முயற்சி எடுக்கக்கூடாது, ஆண் பெண்ணாக மாறுவதற்கான முயற்சி ஒருபோது என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. இது கடவுள் படைத்த படைப்பினுடைய தன்மை இது. அடுத்து திருமண ஏற்பாடு ஆண்டவர் எப்படி செஞ்சிருந்தாரு? ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு தான் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள் தான் உருவாக்கியிருந்தார். ஆனால் 4ஆம் வட்டத்தில் என்ன ஆகிட்டு தெரியுமா? இந்த காயின் ஆண்டவர்கிட்ட தப்பு செஞ்சு அப்படியே பரவி போய் அவர் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் மனசை இறுக்கி அவங்க கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் பலசாலிகளாக, மூர்க்க குணம் உள்ளவர்களாக, கிட்டத்தட்ட அரக்கர்களை போன்ற பலசாலிகள் தான் பிறந்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் ராட்சதர்கள்னு சொல்லிங்கிற வார்த்தையை, இப்போ ராட்சதர்கள் நீங்கள் வேற ஒரு மனுஷனை நினைக்கக்கூடாது. மனுஷன்லே பலம் உள்ளவங்க, கோலியாத்துன்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் பிறக்க ஆரம்பித்தாங்க. இவங்க நேர பெண் பிள்ளைகள் மனுஷகுமாரத்தி இருக்காங்களா, அதில் அழகழகான பெண் பிள்ளைகளை பார்த்து அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு திருமணமே பண்ணாமல் சேர்த்துக்கிட்டே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப கொடுமையாக போயிடுச்சு. ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஒருத்தியும் தானே வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே நிலைமை என்ன ஆச்சுன்னா, அவங்கவுங்க இஷ்டம் போல் என்ன செஞ்சாங்க? ஒருத்தருக்கு பல மனைவிகளை கொண்டாங்க. இதை பார்த்த ஆண்டவர், ஐயோ ஒழுக்கங்கட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்களே, அடுத்து அழகான பிள்ளையை பார்த்தா அவங்களுக்குரிய கணவனை கொன்னுட்டு அந்த மனைவியை சேர்த்துக்கிட ஆரம்பித்தாங்க. கொடூரம் பெருகிக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் மனுஷனை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டார். ஐயோ இவனை நான் உருவாக்குனதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். இந்த நிலையில தான் இனிமேல் இந்த மனிதனை வைக்கக்கூடாது, இவங்களுக்கு நம்ம
இப்படியே விட்டுட்டு போனோம்னா எல்லா மனிதரும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி செத்து போவாங்க, திருப்பி தான் மனிதனை உருவாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருமோன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தார். இதில் யாராவது நல்லவங்க இருப்பாங்களான்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் நோவா என்ற ஒரு மனிதனை பார்த்தார். ஆமாம், அந்த நோவா என்பவர் ரொம்ப நல்லவராக இருந்தார். அவருக்கு 3 பையங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஆண்டவர் அவரை கவனிக்கும் பொழுது அவருக்கு வயசு 480. இப்போ நோவாட்ட ஆண்டவர் பேசினார், நோவா, நான் அந்த மனுஷனை படைச்சதுக்காக ரொம்ப வேதனைப்படுறேன், அதனால் இவங்களை எல்லாரையும் அழிக்க போகிறேன், உன்னையும் கொஞ்சம் உயிரினத்தையும் காப்பாற்ற போகிறேன், உங்கள்கிட்ட அதற்கான திட்டங்கள் வச்சுருக்கிறேன், நீ செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்பான்னு சொல்லி சொல்கிறார். நோவா உடனே அதை ஏற்றுக்கிட்டார். நோவாவுக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைத்தது. கிருபைனா என்னன்னு தெரியுமா? தகுதி இல்லாத ஒரு நபருக்கு ஆண்டவர் அவர்களுக்கு செய்கிற உதவி. நீங்களும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே கிருபைங்கிற புரியாட்டி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த உலகத்தில் நான் இப்படிப்பட்ட சிக்கலான நிலையில் இருக்கிறேன், உங்கள் உதவி இல்லாமல் நான் இங்கே நல்லவனாக வாழ முடியாது, உங்கள் உதவி தாங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி தர முடியும். நோவாவுக்கோ ஆண்டவருடைய உதவி கிடைத்தது. அவங்க குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் ஒரு வழி சொன்னார். நோவா, நான் சொல்கிற மாதிரி நீ ஒரு பெரிய டப்பா, அதாவது பாக்ஸு, செவ்வக வடிவத்தில் ஆன ஒரு பெட்டி. என்னென்ன நீங்கள் பெட்டின்னு சொல்கிறீங்க? பேழைன்னா அதுக்கு தமிழாக்கம் பெட்டி தான், கப்பல் கிடையாது. பெரிய பெட்டி செய்ய சொன்னாங்க. அந்த பெட்டியினுடைய சைஸு உங்களுக்கு சொல்லப்போனால், இந்த ஃபுட்பால் கிரவுண்டு பார்த்துருக்கீங்க இல்லையா, கால்பந்தாட்ட மைதானம், அதனுடைய 1.5 பங்கு அவ்வளோ பெரிய சைஸில் ஒரு பெரிய செவ்வக வடிவிலான, உங்கள் அளவை சொன்னாலே உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். அது நீளம் மட்டுமே 437.5 அடி நீளம். பார்த்துக்கணும், அப்படின்னா எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ஒரு பெரிய செவ்வக வடிவத்திலான கப்பல் போன்ற ஒரு பெட்டி. ஆனால் கப்பல் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கப்பலில் என்னெல்லாம் இருக்கும்? அது திசை திருப்புற கருவி இருக்கும். வேற என்னெல்லாம் இருக்கும்? அது இயங்குவதற்கு, முன் செல்வதற்கு பாய்மரம் இல்லாட்டி மோட்டார்லாம் இருக்கும். ஆனால் இந்த நோவாவுக்கு ஆண்டவர் செய்ய சொன்னதில் இது எதுவுமே கிடையாது. ஏன்னா அதனுடைய திசையை மாற்றுகிறவர் ஆண்டவர், அதை இயக்குகிறவர் ஆண்டவர். அதனால தான் இது கப்பல் கிடையாது. ஆண்டவர் சொன்ன மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு பெரிய பெட்டகம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் செய்ய சொன்னார். கிட்டத்தட்ட நீங்கள் கொப்பேறு மரம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இன்றைய இருக்கிற சைப்ரஸ் மரம் தான் அது. அதுதான் தண்ணிக்குள்ளே ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதில் பெரிய பெட்டியை செய்ய சொன்னார். ஆண்டவர் அதை செய்தார், தயார் செஞ்சார். அதை கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக அந்த பெட்டியை செஞ்சார்னா 120 வருஷமாக நோவா அதை செஞ்சாங்க. அப்படின்னா 120 வருஷமாக அதில் வேலை செய்கிறவங்களும் மற்றவங்களும் வந்து நோவாட்ட கேட்குறாங்க. அப்போ நோவா சொல்கிறாரு, ஐயோ நீங்கள் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க, ஆண்டவரை அழிப்பதற்கு பெரும் வெள்ளம். மழையை பற்றி ஆண்டவர் அப்போ பேசவே இல்லை. ஏன்னா அந்த மக்களுக்கு மழையினாலே என்னன்னு தெரியாது. அது வரைக்கும் பூமியில் மழை பொழியவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் மழையை பற்றி அப்போ சொல்லலை. பெரும் வெள்ளத்தினால் இந்த பூமி அழிய போகுது, நீங்கள் மனம் மாறினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நோவா எத்தனை ஆண்டுகளாக சொன்னாங்க? 120 வருஷமாக சொன்னாங்க. ஆனால் யாருமே கேட்கல. என் அன்பு தம்பி தங்கச்சி, உங்களுக்கும் இந்த ஊடகத்தின் வழியாக கடவுள் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கார். மனம் மாறுங்க, மனசு மாறுங்க, நல்லவங்களாக மாறுங்கன்னு கேட்குறார். ஆனால் மாறாமல் போனால் நம்மளே நம்ம அழித்து நம்ம இறந்த பிறகு நரகத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும். நம்மளை மோட்சத்துக்கு கூட்டு போகத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. மனம் மாறும்படி நம்மளை அன்பாக கேட்டுக்கிறார். ஆனால் அந்த நோவா காலத்து மக்கள் 120 வருஷம் வாய்ப்பு கொடுத்தும் கூட அவங்க மனசு மாறலை. கடைசியில் ஆண்டவர் நோவாவுக்கு சொன்ன மாதிரியே நல்ல மிருகங்களில் பறவைகளில் 7 ஜோடியும், நல்லது அல்லாததில் சாதாரணமாக எழுது 1 ஜோடியும், மற்றபடி இவங்க 8 பேர். 8 பேர் யாரெல்லாம்? நோவா, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய 3 பிள்ளைங்க, அவங்களுக்கு திருமணமாய் அவங்களுடைய மனைவிகள். இப்படியா இத்தனை பேருமா அந்த கப்பலில், அதாவது அந்த பேழை பெட்டியில் ஏறும்படி உதவி செஞ்சாங்க. அதுக்கு முன்னே அந்த பெட்டியில் 1 வருஷத்துக்கு தேவையான, உள்ளே ஏறுகிற அத்தனை உயிரினங்களுக்கும் 1 வருஷத்துக்கு தேவையான உணவையும் சேமித்து வைக்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த பெட்டிக்குள்ளே, அந்த பேழைக்குள்ளே அனைவரும் எல்லாமே சின்ன சின்ன சைஸ், பிறந்த கொஞ்ச நாளான உயிரினங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதையெல்லாம் சேர்ந்த உடனே ஆண்டவர் அழிக்க துவங்கினார். அப்போமாவது யாராவது மனசு மாறி இருக்கலாம். ஆனால் மாறவே இல்லை. மழை பொழிய ஆரம்பித்தது. அப்போ தான் மழையை இவங்க பார்க்குறாங்க. மழை பொஞ்சிக்கிட்டே இருக்குது, வெள்ளம் வருது. ஏற்கனவே நான் சொன்னேன், ஆண்டவர் 2வது நாளில் பூமியினுடைய தண்ணியில் பாதியை மேலே கொண்டு போனார்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த தண்ணியில் அதிகப்படியான தண்ணி அவ்வளவும் பூமியில் வந்து விழுந்துச்சு. ஆக பூமி முழுவதும் தண்ணீரால் என்ன செஞ்சது? நிறைஞ்சது. ரொம்ப வேதனை. அத்தனை பேர் கதறி அழுதாங்க, இறந்து போயிட்டாங்க.
அப்பொழுது பூமியிலிருந்து காப்பாற்றப்பட்டவங்க எத்தனை பேர் தான்? 8 நபர்கள் தான். ஏன்னா இப்படி அழிச்சாங்க நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் மட்டும் அழிக்காட்டி இவங்க பெண்களுக்காக ஒருவர் வெட்டி பூமியில் ஒரு மனிதனுமே இல்லாமல் கூட போயிருந்திருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. மனித குலத்தை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த பணியை செஞ்சாருங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கப்பல் மிதந்துக்கிட்டே இருக்குது. 40 நாள் பயங்கரமாக மழையும் வெள்ளமாக வந்துச்சு. 150 நாள் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துச்சு. அடுத்த 150 நாள் தண்ணி வடிய ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளாக அந்த பெட்டிக்குள்ள நோவா, அந்த மிருகங்கள் எல்லாமே இருக்குது. சுத்தமுள்ள மிருகங்கள் எத்தனை சொன்னால் 7 ஜோடி. ஏன் 7 ஜோடி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? நோவா பேழையை விட்டு இறங்கணுன்னே சாப்பிட்றதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்குது, தாவரங்கள் எதுவுமே இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். அப்போ தான் துளிர் விடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமே. அதனால் அந்த சூழலில் நோவா சாப்பிடுவதற்காகவே நல்ல மிருகங்கள் பறவைகளில் 7 ஜோடியை வைக்க சொன்னார். முதல் முறையாக அசைவ உணவை ஆண்டவர் அப்பந்தான் அனுமதிப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? செய்திருக்கிறார். சரியா? இப்போ 1 ஆண்டுகள் முடிந்தது. ஆண்டவர் நோவாவை வெளியே வரைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த பேழை எங்கே போய் தங்கி இருந்துச்சு? ஒரு பெரிய மலையில் போய் தட்டி நின்றுக்கிடுச்சு. எல்லாரும் இறங்குனாங்க. இறங்கின உடனே நோவா செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தனது பிள்ளைகளை கூப்பிட்டு 8 பேருமா சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. என் அன்பு பிள்ளைங்களே, இந்த உலகத்தில் இன்னைக்கு எங்கேயோ எத்தனையோ பேர் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீயும் நானும் உயிரோடு இருக்கிறோம். கூட ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் கெட்டவங்க, நம்ம நல்லவங்களா? அப்படி கிடையாது. நம்ம கடவுள் கூட வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மனசு மாறுவோம், ஆண்டவருக்கு விருப்பமானது செய்வோம். அதற்கு தான் கூடுதலான வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நம்புங்க. நோவா நன்றி சொன்னாங்க. நன்றி சொன்ன பிறகு ஆண்டவர் சொன்னார், நோவா, இனிமே இந்த உலகம் முழுவதையும் நான் தண்ணியினால் அழிக்க மாட்டேன். அதுக்கு வேணால் ஒரு அடையாளம் தரேன். இங்கே பாரு, வானவில்னு சொல்லி வானவில்ல அடையாளமாக காட்டினாங்க. அந்த வானவில் எப்போம்லாம் தோன்றும் தெரியுமா? வானத்தில் மேகம் வந்த உடனே அதில் சூரிய வெளிச்சம் பட்டு வானவில் தோன்றும். மேகம் இல்லாத நேரத்தில் அது தோன்றாது. ஏனென்றால் அதுக்கு பிறகுதான் பூமியில் மழை பெய்கிற ஒரு நிலைமையே உருவாகுது. இன்றைக்கும் நீங்கள் வானவில்லை பார்க்குற நேரமெல்லாம் நோவா காலத்தினுடைய அழிவை ஆண்டவர் மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்கு என்னெல்லாம் செஞ்சாருன்னு யோசிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு காலையில் எந்திரிச்சின்னு உயிர் கொடுக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு தந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரியமானதை எதையாவது செய்யணுமேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு தந்தையே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாழ்வுக்காக நன்றி. நோவா காலத்து மக்கள் உமக்கு பிரியமில்லாதது செஞ்சதுனால அவர்கள் அந்த அழிவை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் கீழ்ப்படியலை. ஆனால் நீங்கள் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கீங்க. உங்கள் பேச்சை கேட்டு நான் மனசு மாறி உங்களுக்கு விருப்பமானதை செய்ய நீங்கள் எனக்கு போதிச்சிருக்கீங்க. என் மனசுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் பெயரில் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஆண்டவரே. தம்பி தங்கச்சி, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. ஆனால் நோவா தாத்தா குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டுச்சுல்ல? அதே போல் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் ஆண்டுடைய பாதுகாப்பு உனக்கு உண்டு. அதை பற்றி தானே ஒரு உண்மை சம்பவத்தை இப்போ நம்ம கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லை, ஒவ்வொரு நாளும் நீயும் நானும் வெளியே போகும்போதும் வரும்போதும் ஏசப்பாவோட பாதுகாப்பு இருக்குல்ல, அதுக்காக நான் ஆண்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் ஆண்டருக்கு தினமும் நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் பத்திரமா ஆண்டவர் உன்னை பாதுகாத்தாரில்ல, அதுக்கு நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஓகேயா? இன்னைக்கு அக்கா உனக்கு ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்க விரும்புறியா? ரஷ்ய தேசத்தில் ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு. ஒரு சின்ன கிராமம்தான் அது. அந்த கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு. அதில் ஒரு அம்மா, ஒரு குட்டி தம்பி, 2 தங்கச்சிங்க இருந்தாங்க. என்னென்னா, அந்த குட்டி தம்பிக்கு 12 வயசு ஆச்சு. அவனால் நடக்க முடியாது, ஓட முடியாது, எதையுமே செய்ய முடியாது. ஒரே இடத்துல இருக்க தான் செய்ய முடியும். அப்போ அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அந்த குடும்பம் ஏசப்பாவை ரொம்ப தேடக்கூடிய குடும்பமாக இருந்தாங்க. ஏசப்பாவை நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தாங்க. அதனால் ஏசப்பாக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க வாழ்ந்த அந்த நாட்களில் பயங்கரமான கொடிய யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு நாளாக இருந்துச்சு. ஒரு அவசரமான ஒரு செய்தி கேள்விப்படுறாங்க. என்ன செய்தின்னு நினைக்கிறீங்களா? நெப்போலியன் ரஷ்ய தேசத்தின் மீது படையெடுத்து வர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் படையெடுத்துட்டு வந்துட்டாங்க. ரொம்ப பனியாக இருக்கிறதுனால அந்த தேசத்தில் வந்து தொடர்ந்து என்ன செய்ய முடியல, போரிட முடியல. அதனால் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. திருப்பி பின்னடைவு அடைஞ்சிடலாம், நம்ம வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக ஆயத்தமாகறாங்க. இந்த செய்தி வந்து அந்த தேசம் முழுதும் பரபரப்பாக பேசப்படுது. ஏன்னா எந்த பகுதிகளெல்லாம் அந்த நெப்போலியன் போகிறானோ அந்த பகுதிகளில் ஒரு பெரிய அழிவு உண்டாயிரும். அந்த வீரர்களுக்கான சாப்பாட்டுக்காக அந்த வாழ்கிற மக்கள் மத்தியில் அதை கொள்ளையிட்டு சாப்பிட்டு அவங்களோட எல்லா பொருட்களையும் அழித்து அந்த மக்களையும் அழித்துட்டு போயிடுவான். இதான் அவனுடைய செய்கை. இதை கண்டு மக்கள் ரொம்ப பயப்பட்டாங்க. இதனால் நெப்போலியன் தன்னுடைய போர்லேருந்து ரிட்டர்ன் வர்றான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த மக்கள் இந்த வழியாக தான் வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு கிராம மக்களும் பயந்து அதை தங்களுடைய உடைமைகளையும் தங்களையும் பாதுகாத்து கொள்றதுக்காக அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு ஓடி போகிறாங்க. அந்த டைமில் என்ன செய்ய முடியலன்னா, இந்த தாயாலையும் அந்த குடும்பத்தாலையும் வெளியேற முடியலை. ஏன்னு இது கேட்குறீங்களா? அந்த 12 வயசு நிறைஞ்ச அந்த தம்பியால் நடக்கவும் முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இதனால் இவங்களால் இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போக முடியாது. இந்த சிச்சுவேஷனில் இவங்களால் வெளியேற முடியலை. யாரும் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் முன் வரலை. தாங்க தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறதுக்கு தான் ஆயத்தமாக இருந்தாங்களே தவிர இவங்களை கரிசனையாக உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்னு யாருமே கேட்கல. இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் என்ன செஞ்சுட்டாங்க, கிராமத்தை காலி பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் இந்த தாயும் அந்த தம்பி 2 தங்கச்சிமாரும் உட்காந்துருக்குறாங்க. இவங்களால என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அப்போ அந்த தம்பி சொல்கிறான், அம்மா நீங்கள் வந்து தங்கச்சியையும் நீங்களும் போயிருங்கம்மா, பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போயிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா இல்லை, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, என்னால் நீங்களாம் எதுக்குமா கஷ்டப்படணும், 2 தங்கச்சியும் எதுக்குமா கஷ்டப்படணும், அதனால் நீங்களும் அந்த மக்கள்லாம் ஓடி போயிருக்காங்கல்ல, அதை போல் நீங்களும் ஓடி போயிருங்கம்மா அப்படின்ட்டு அந்த தம்பி சொல்கிறான். ஆனால் அம்மாவுக்கு மனசு கேட்கல. இல்லைப்பா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க. நைட்டில் வந்து ஒன்றா ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நீங்கள் எங்களுடைய பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோன்னு ஜெபிக்கிறாங்க. நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம், உங்களை நம்பின யாருமே நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லைன்னு நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா, அதனால் எங்களை பத்திரமா நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ப்ரேயர் பண்ணிவிட்டு படுத்துடுறாங்க. நைட்டு நல்லா தூங்கிடுறாங்க. காலையில் அழகாக எந்திரிக்கிறாங்க. இரவில் என்ன நடந்துச்சு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, இரவில் அந்த நெப்போலியனுடைய படைகள்லாம் வந்து அந்த கிராமம் முழுத்தையும் அழிச்சு போட்டதை அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி நம்மளை தேவன் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு தேவனை துதிக்கிறாங்க. துதிக்கும்போது இது எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் பார்க்கும்போது அவங்க வீட்டை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் சுவர் வந்து கட்டப்பட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. அது என்ன எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா? ராத்திரி முழுசும் பனி பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அந்த மூடு பனியினால் அந்த பனி மேலே வந்து 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 அந்த வீடு குடிசை பகுதி வந்து தாழ்வான இடத்துல இருந்ததுனால அந்த முழு இடத்தையும் என்ன செஞ்சிருச்சு, அப்படியே மூடி ஒரு மதில் மாதிரி அப்படின்னு நின்றுச்சு. அப்போ அந்த நெப்போலுடைய சேனைகள் அந்த படை வீரர்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு இந்த வீடு இருந்தது தெரியவே இல்லை. அந்த இடத்த கிராஸ் பண்ணி அவங்க அழகாக சேஃபாக என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இவங்க பத்திரமா இருந்தாங்க. ஆனால் அந்த முழு கிராமமும் அழிக்கப்பட்டு போயிட்டு இவங்க உண்மையிலேயே தேவன் நம்மளை பாதுகாத்தார்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. தம்பி தங்கச்சி, ஆண்டவர் வந்து அன்னைக்கு தான் அற்புதம் செஞ்சாருன்னு இல்லை, இன்னைக்கும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமை நிறைஞ்சவராக இருக்கிறார். அவர் வந்து பாதுகாக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறாரு. நம்ம தேசத்தில் ஒவ்வொரு நாளும் பல அழிவுகள் வருது, கொள்ளை நோய் வருது, ஆக்சிடெண்ட் டெய்லி பல ஆக்சிடெண்ட் ஆகுது, நிறைய பேர் மடிஞ்சு போகிறாங்க. இயற்கையான மழை வெள்ளம் இதனால் புயல்கள்னால நிறைய பேர் தினமும் மறைச்சு போகிறாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம தேசங்களை சுற்றி உள்ள தேசங்களில் தினமும் சண்டை நடந்து போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் பல மக்கள் மரித்து போயிட்டே இருக்காங்க.
நீயும் நானும் இன்னைக்கு ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்னா ஏசப்பாவோட பாதுகாப்பு தான் உன்னையும் என்னையும் பாதுகாச்சுது. ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்மளை பாதுகாத்தார். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை பண்ண போகிறோம். ஆண்டவரே, உங்கள் பாதுகாப்பு இல்லாமல் எங்களால் எதையுமே செய்ய முடியாதப்பா. எங்கள் கூட இருக்கணும், எங்களை பாதுகாக்கணும், எங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கணும், எங்கள் சுற்றி உள்ளவங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும்ப்பா. வரக்கூடிய எந்த ஒரு நோயாக இருக்கலாம், எந்த ஒரு அழிவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளணும்ப்பா. நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுடைய தேவ தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கணும்ப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? அப்படியே கண்ணை மூடிடலாமா? ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் எப்படி அன்னைக்கே அற்புதங்களை செஞ்சீங்களோ அந்த நாளில் எப்படி ஜனங்களை பாதுகாத்தீங்களோ அதே போலவே இன்றைக்கும் எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. எல்லா விபத்துகளில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எப்படி கோழி தன் குஞ்சை தன்னோட செட்டியின் மறைவில் வைத்து பாதுகாத்து கொள்ளுதோ அதே போல் நீங்கள் எங்களை உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களை பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. உங்கள் கையில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தம்பி தங்கச்சி தினமும் ஜெபிக்கணும். நீயும் ஆண்டவரே, நான் போகும்போது என் கூட வாங்க, என் பத்திரமா என்னை வச்சுக்கோங்க, எல்லா ஆபத்துலேருந்து விலக்கிக்கோங்கன்னு சொல்லி தினமும் காலையில் எந்திரிச்சோடனே நீ உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும். நிச்சயமாக தேவனுடைய பாதுகாப்பு உனக்கும் எனக்கும் உண்டு. தேங்க்யூம்மா. தம்பி தங்கச்சி, அந்த உடல் ஊனமுற்ற தம்பியை ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார் பத்தியா? எவ்வளோ ஆச்சரியம்! அதே போல் ஒன்னே ஒரு பாதுகாக்க வல்லவர். கோழி தான் குஞ்சுகளை செட்டின் மறையில் வைத்து பாதுகாப்பது போல் ஆண்டவரும் நம்மளை பாதுகாக்கிறாரு. இவர் அழகாக ஒரு பாட்டு பாடினால, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல். அந்த பாடலை இப்போ அன்னை கூட சேர்ந்து பாடலாமா? தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறார் ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறார் ஜீவன் தந்த ரட்சகர். போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பை. காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பை. கோழி கோழி தன் குஞ்சுகளை கொட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கொட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறார் ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறார் ஜீவன் தந்த ரட்சகர். தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், திட்டமாய் இயேசுநாதர் சட்டைகளின் கீழ் இருப்பாய். திட்டமாய் இயேசுநாதர் சட்டைகளின் கீழ் இருப்பாய். கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறார் ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறார் ஜீவன். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த போது அவனும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அதே போல கீழ்ப்படியாத மக்கள் அழிந்து போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஒரு சிறு பையன் தன்னுடைய வாழ்க்கைகளை உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் அவனுக்கு உத்தரவு கொடுத்து அவனை நீர் பாதுகாத்தீர். பனி துளிகளின் மூலமாக, பனி புயலின் மூலமாக நீர் பாதுகாத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து அனைத்து சிறு பிள்ளைகளும் அன்பின் ஆண்டவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக
உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தையும் எல்லையில்லாத பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்தலும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அட்ரஸ் எஸ் ஏசுடியான் சித்தராஜ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, 6/131 காலேஜ் ஸ்ட்ரீட், பிள்ளையன்மனை, நாசரேத், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. அவர் ஃபோன் நம்பர் 9443462783.